நம சிவாய. சிவயோக மையத்தில் இன்னைக்கு நாம் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க இருக்கோம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பாவம் எப்படி உருவாகுதுன்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம தீயது செஞ்சா அது பாவமா உருவாகும். அடுத்தவங்களுக்கு தீயது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது மட்டும் பாவம் உண்டாகிறதுக்கு காரணம் இல்லை. நமக்கு தெரியாமலேயே ஒரு சில தவறுகளை நம்ம செஞ்சு அதன் மூலமாக கூட பாவங்களை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அப்படிப்பட்ட பாவங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுத்தா மட்டும் அது பாவத்துல சேராது. நம்மை நாமே கஷ்டப்படுத்திக்கிட்டா கூட அது பாவத்தில் சேரும். நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமா இல்லாம நம்ம வச்சுக்கிட்டா கூட அது பாவத்துல தான் சேரும். ஏன்னா இந்த உடல்ங்கிறது இப்ப நமக்கு சொந்தமாக இருந்தாலும் இறைவனால கொடுக்கப்பட்டது. இந்த உடம்பை நம்ம பாதுகாப்பா பார்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. ஒரு சிலர் நேரத்திற்கு சாப்பிடாம தங்களுடைய உடம்ப கெடுத்துக்குவாங்க. மற்றும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்பவுமே சோம்பேறித்தனமா எந்த ஒரு உடல் உழைப்புமே இல்லாம இருப்பாங்க. உடல் உழைப்போ அல்லது உடற்பயிற்சியோ செய்யாம இருக்கிறது கூட உடம்ப சரியா நம்ம பார்த்துக்காதல தான் சேரும். ஒரு சிலர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களுடைய உடல் நலனை கெடுத்துக்குவாங்க. வாகன ஓட்டிகள் ஒரு சிலர் சாலையில போற மற்றவங்களை பயமுறுத்துற மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுவாங்க. ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய மனதுல கோபம், வன்மம், பழிவாங்கும் எண்ணம் அப்படிங்கிற தீய எண்ணங்களை தனக்குள்ள வளர்த்துக்கிட்டே வருவாங்க. என்னதான் தனக்குள்ளே அந்த தீய எண்ணங்கள் இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் அது வெளிக்காட்டிடும். அது மற்றவங்களையும் காயமடைய செய்யும். அந்த மாதிரி தனக்கு தெரியாமலேயே பலவிதமான தீய எண்ணங்களையும் செயல்களையும் ஈடுபட்டு தனக்கு தெரியாமலேயே அதிக பாவங்களை மனிதர்கள் செய்து கொண்டே தான் இருக்காங்க. நம சிவாய.